திரு விஜய் அவங்க கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இன்னைக்கு போய் சந்திச்சுட்டு வந்தாரா, அதுக்கு சீமான் அவங்க ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து மருது சகோதரர்களோட நிறைவு நாள்ல வந்து நான் போயிட்டு மலரஞ்சலி செலுத்திட்டு வந்தேன். அதை மறைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு 27ஆம் தேதி போயிட்டு கரூர்ல பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸை வந்து சந்திச்சு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி புதுசா சீமான் அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன தடவை என் பாட்டனுடைய நினைவு தினத்துக்கு நான் வணக்கம் செலுத்தும் போது அவர் மாநாடை போட்டு இந்த செய்தியை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனீங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஏன் நேற்று சந்திச்சிருக்கல, முந்தா நாளைக்கு சந்திக்க வேண்டியதானே? இன்னைக்கு சந்திச்சு இந்த செய்தி நாங்க இவ்வளவு பெரிய வீர வரலாறு ஒரு துளியும் நீங்க பேச மாட்டீங்க. நாங்க அவரை பத்தி பேசினா அதையே தலைப்பு செய்தியா போட்டா சந்திக்கிறார். இன்னைக்கு தொலைக்காட்சியை திருப்பினா இதை போடுவீங்களா, அதை போடல. போரிட்டு மாண்ட என் பாட்டை மான மரவனை போடுவீங்களா, அதை போடுவீங்களா? ஆனா ஒரு 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 அரசியல் வந்து சீமான் 2024 செய்யறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த மாதிரி மருது சகோதரர்களுக்கு மாலை போட்டதை வந்து மறைக்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க அப்படின்றாரு. அதே மாதிரி மதுரையில நடந்த மாநாடு வந்து நான் அப்போ ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து மதுரையில் நடந்த மாநாடு நியூஸை போட்டு ஏசிடி வந்து மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயற்கையா வந்து இந்த சர்வேஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்கேன். நானே வந்து தற்பெருமை நிறைய சொல்லிட்டே இருக்கேன். இந்த மாதிரி சொல்றதுனால என்னால இயற்கையா சொல்ல முடியுது. திரு விஜய் அவங்க 3வது இடத்தை நெருங்கிட்டாரு. இப்ப 4 கட்டமா போட்டி நடக்குது. அது வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வந்து முதல் கட்ட போட்டி அப்படின்றது நடக்குது. 2 பேர் அதை வந்து நிறைய ரெங்கராஜ் பாண்டே அவங்க சொல்றதை நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை, அதிமுக கூட்டணி இல்லாம யாருக்கும் வெற்றி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மறைமுகமா வந்து 2 பேர் தான் வந்து தலைமையில தான் 26லயும் வந்து வெற்றி நடக்கும். ஆனா வந்து 2 பேருக்கான ஓட்டு சதவீதம் அப்படின்றது அதிமுக திமுக அப்படின்றதுக்கான ஓட்டு சதவீதம் கம்மியாயிட்டே இருக்கு. அப்போ விஜய் அவங்களுக்கு இயற்கையா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே வந்து விஜயகாந்த் அவங்கள முந்துறாங்க. அந்த எலெக்ஷன்ல சர்வேல நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். அதனால சொல்றோம். நாங்க அடுத்த தொகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகள்ல நான் அடுத்த தொகுதியில ஒரு 18% வருது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 18% எம்எல்ஏ சீட் ஆகாது ஜெயிக்கிறதுக்கு போதாது அப்படின்னு தெரியும். ஆனா திரு விஜய் அவங்க கூட ஒரு ஒரு சாதாரண அந்த இடத்துல வந்து திரு விஜய் அவங்க நிக்க மாட்டாங்க. விஜய் நிக்காம ஒரு சாதாரண கேண்டிடேட் நின்னாலும் ஒரு 18% ஓட்டு விழுகும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான விஷயம். அந்த இடத்துல வந்து விஜய் அவங்க இல்லாம வேற ஏதாவது கேண்டிடேட் நின்னாங்கன்னா ஒரு நல்ல கேண்டிடேட் நின்னாங்கன்னா ஒரு 20% வரும். அப்ப அந்த மாதிரி பார்க்கும் வந்து சீமான் அவங்க இயற்கையா 4வது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப சீமான் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல சொன்னது அதுக்கான விமர்சனம் வந்து நீங்க வச்சுக்கோங்க. ஆனா இப்ப சீமான் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இந்த வன்னியர் பறையர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரும்பான்மையான தமிழ் சமூகத்தெல்லாம் வந்து திமுக அதிமுக அப்படின்ற கட்சியை வந்து போக்கஸ் பண்றாங்க. தெலுங்கு தாய் போன மக்கள் எல்லாம் வந்து இருக்காங்க நிறைய பேரு. ஒரு அமைச்சர்லாம் 40% இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி பார்க்க வந்து 2-3% 1% இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் எஸ்சி மக்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப மைனாரிட்டி இருக்கக்கூடிய ஜாதி மக்கள் தமிழ் ஜாதி மக்களை வந்து போக்கஸ் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை போட்டு ஆல்ரெடி வந்து 100 தொகுதிக்கு மேல கேண்டிடேட் போட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 117 மேல் 117 ஃபீமேல் அப்படின்னு சொல்லி போடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டா இருக்கக்கூடிய தமிழ் ஜாதியில இருக்கக்கூடிய மக்களை வந்து போக்கஸ் பண்ணி அவர் கேண்டிடேட்ஸ் போடுறாரு அப்புறம் மாதிரி விஷயங்களா தெரியுது. இந்த மாதிரி போட வந்து இந்த 8%க்கு மேல போக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். விஜய் அவங்க இயற்கையா ஒரு 10% எடுத்தாங்கன்னா திரு சீமான் ஒரு 8% இருக்கிறாங்கன்னா அது வந்து 2 பேர் தனிச்சு போட்டி போடுறாங்கன்னா அது 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சிக்கு இப்ப பாசிட்டிவா முடியும். அதிமுக பாசிட்டிவா முடியும், இல்ல திமுக பாசிட்டிவா முடியும். ஏன்னா விஜய் அவங்க மைனாரிட்டி ஓட்டு எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற பட்சத்துல இது வந்து முடியும். அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன். சோ திரு சீமான் அவங்களோட இந்த விமர்சனத்தை பத்தியும் சீமான் அவங்களோட இந்த புதிய அரசியல் நகர்வை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.